ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபென்சி பைக்கர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் லைட் தான் இருக்கும். இந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஜஸ்ட் 200 ருபீஸ் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10,000 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளும் வாங்கலாம்னு சொல்லி வாங்கியாச்சு. இந்த ஃபாக் லைட்டை இன்றைக்கி பைக்கில் ஃபிட் பண்ணி ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம போட போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், எப்பவும் போகிற ஒரு அன்பாக்சிங்கில் நம்ம ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமங்க்னு ஒரு பேண்டோட ஒரு ஃபாக் லைட் தான். இது பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டாகவே அனுப்பியிருக்காங்க. பாஸ்தை பாருங்கள், சும்மா வேறு மாரி இருக்குது. கார் ஃபுட்டாக என்னடா இது எம்ஆர்பி பாருங்கள் கைஸ், 2199 தான் பிடிச்சிருக்கானோ. இது பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜஸ்ட்டு 200 தான் வாங்கினேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2200 கிட்ட போட்டிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா பேக்கிங் நல்லா இருந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும் கைஸ். உள்ளார பார்த்திங்கன்னா சுவிட்ச் இருக்குது. உள்ளார பார்த்திங்கன்னா 2 இது இருக்குது, 2 பாஸ் வேலை கொடுத்துருக்காங்க. அது உள்ளார தான் பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுவிட்ச் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2-வே சுவிட்சு, 3 ஒயர் வருது. இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபு ஆனு அப்படி வரும். இது பார்த்திங்கன்னா 2-வே சுவிட்சு. இது ஏன் 2-வே சுவிட்சு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. அது வந்து லைட்டை ஃபிட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ரெட் கலர் லைட்டுக்காக தான் இந்த லைட் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா டர்போன்னு சொல்லி உள்ளார ஒரு பாஸ் ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்து பார்க்கலாமா கைஸ். ஆனால் பேக்கிங் பார்த்திங்கன்னா சீரியஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து பேக்கிங் வந்து அவங்க கொடுக்குற அந்த பாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும். அந்த பொருளை வந்து ஓப்பன் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஃபாக் லைட் போட்டுருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. அந்த ஃபாக் லைட் பார்த்திங்கன்னா பேக்கிங் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக ஒழுங்காகவே இல்லை. ஃபஸ்ட்டு வாங்கின ஃபாக் லைட்டு அதான். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லைட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாக் லைட் பார்த்திங்கன்னா லைட்டும் நல்லா இல்லை, அதுவும் ஒரு சம்பவம் ஆகிட்டு அந்த வீடியோ பட்டால் தெரியும். நீங்கள் யாரும் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தால் இந்த வீடியோ முடிஞ்சால் அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டர்போ கீழே பார்த்திங்கன்னா மினிசியர் கன் ஃபாக் லைட்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்னு மாரி இருக்குமா அப்போ? சரி ஓகே, ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஃபாக் லைட் பார்த்திங்கன்னா உள்ளார இருக்குது. ஒன்றா எடுப்போம் கைஸ். கேம்ப்பு ஃபஸ்ட்டு இருக்கலாம். கேம்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு சீலில் கொடுத்துருக்காங்க பேக்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாக் லைட். எனக்கு வந்து இந்த குட்டியோட ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஃபாக் லைட் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். பாருங்கள், சும்மா வேறு மாரி இருக்குது. சரி ஓகே, இல்லை பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு இப்போயே ஒரு ஆர்வமாக இருக்குது. இதில் ஒயர் ரெண்டு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்கிற மாரி இல்லை. ஏன்னா ஓகே, என்னமோ கொடுத்துருக்கானோ, நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை பெருமா ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ரெட்டு, அதுக்கப்புறம் பேக், அதுக்கப்புறம் எல்லோ பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஒயர் பார்த்திங்கன்னா இதில் வருது. ஓகே, இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதான் இருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். உள்ள பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் கேம்ப் இருக்குது கைஸ். முக்கியமான காட்ட மாட்டேன் கைஸ், இந்த ஒரு போல்டும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் குட்டி குட்டி க்ரூஸ் இருக்குது. ஓகே கைஸ், இதை பார்த்திங்கன்னா பிச்சு காமிக்கிறேன் உள்ள என்ன இருக்குன்னு. கைஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் போல்டு, அதுக்கப்புறம் க்ரூ கொடுத்துருக்காங்க. க்ரூ வச்சு தான் நம்ம கேம்பையும் லைட்டையும் வந்து மாட்ட முடியும். நெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் எங்கேயாச்சும் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த மாரி ஒரு இடம் இருந்தால் நம்ம நெட்டை போட்டு முடிக்கலாம். ஓகே கைஸ், இதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். அதே ஃபாக் லைட், அதே கேம்ப், அதுக்கப்புறம் அதே க்ரூஸ் தான் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒயர் ரெண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஒயர் ரெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அவனோட இந்த ரேட்டுக்கு இந்த ஃபாக் லைட் கொடுக்கறதே பெரிய விஷயம். ஏன்னா 200க்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் தராங்க. சரி ஓகே கைஸ், அடுத்தது நம்ம வந்து இந்த கேம்பையும் ஃபாக் லைட்டையும் ஃபிட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம்பையும் லைட்டையும் ஃபிட் பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் வேணாம், கேம்பும் லைட்டு மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நம்ம கேம்பில் பார்த்திங்கன்னா லைட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓட்டை மாரி ஒன்று இருக்கும். கேம்ப்லேயும் பார்த்திங்கன்னா அதுக்கான ஓட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நேராக வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூவை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுதோ அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நம்ம ஃபுல் டைட் வச்சுக்க வேண்டியதான். இதேமாரி தான் கைஸ், ரைட்டுங்க ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக டைட் வச்சிடணும். ஓகே, நம்ம 2 ரைட்டுக்குமே இதேமாரி பண்ணிக்கலாம். நான் வீடியோ கொஞ்சம் ஃபீடாக வச்சிடுறேன், அப்போ தான் கொஞ்சம் சல்லுன்னு முடியும், உங்களுக்கும் போர்டு அடிக்காமல் இருக்கும்.
ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேம்பிங் லைட்டையும் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, பைக்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கைஸ், என்னோட பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர்பேட்டை கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து நான் ஃபிட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப்பு மாரி நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தனி வீடியோ போடலான்னு நான் இருக்கேன். அதனால் எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஆளுங்க ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைட்டோட இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. கொஞ்சம் டைட் மட்டும் வைக்கணும். அதை மட்டும் வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து எப்படி ஒயரிங் ஃபிட் பண்ணுன்னு பார்த்துடலாம். ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம். லைட்லேருந்து வரக்கூடிய ஒயர் நம்ம எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா முடிக்கி விட்ருங்க. இப்போ ரெட்டையும் ஒன்றா முடிக்கிடுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லோவும் ஒன்றா முடிக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பேக் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா முடிக்கணும். இனிமேல் முடிக்க வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் முடிக்கணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வயரும் பார்த்தீங்கன்னா முடிக்க விட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து கன் பண்ணணும் நம்ம பைக்கில். சுவிட்சை கன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கேம்பும் அதுக்கப்புறம் க்ரூவும் பார்த்தீங்கன்னா அவங்களே முடிக்க வச்சுருப்பாங்க. அதை ரூஸ் பண்ணி விட்டுட்டு இந்தமாரி தனியாக எடுத்துகிட்டு பின்னாடி வச்சு திருப்பி அதையே க்ரூ வந்து மாற்றுற மாரி இருக்கும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சை வைக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்க முடியாமல் மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை கொடுத்துட்டா அப்புறம் நம்ம லைட் பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டோட பவரை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து கன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து வரக்கூடிய ஒயரும் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒயரும் பார்த்தீங்கன்னா கன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வரக்கூடிய கிரீனும் அதுக்கப்புறம் லைட்லேருந்து வரக்கூடிய எல்லோ ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஒயர், பேக்கையும் ரெட்லையும் பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து வரக்கூடிய ரெட் ஒயரும் அதுக்கப்புறம் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய பேக் ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பு பார்த்தீங்கன்னா ஒட்டிடலாம். டேப் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸ் இருக்கிறது பேக் ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட மைனஸில் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து போல்டு ரோஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஓகே, இதை பார்த்திங்கன்னா நல்லா முடிக்கிட்டு நம்ம வந்து டேப் அடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இங்கே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூஸ் பண்ணி விட்டு இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா கன் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த போல்டை ரூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நல்லா அதில் முடிக்கி விட்டாலே போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைனஸ் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கிடச்சிரும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து வரக்கூடிய 3 ஒயரும் பார்த்தீங்கன்னா கன் பண்ணியாச்சு. சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா கன் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய ரெட் ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. இது மட்டும் நம்ம பேட்டரியோட பெஸ்ஸில் வந்து கன் பண்ணிட்டா போகிறோம். அதாவது சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய ரெட் ஒயர் அதை தான் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பெஸ்ஸில் கன் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பேக் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக் சுவிட்ச் வந்து பெஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அந்தமாரி எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம சாவியை வந்து ஆன் பண்ணுறப்ப சுவிட்ச் ஆன்ல இருந்துச்சுன்னா லைட் சுவிட்ச் ஆன்ல இருந்துச்சுன்னா லைட் எரியும். சாவி ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகிடும். நம்ம டேரெக்டாக பெஸ்ஸில் பேட்டரியோட பெஸ்ஸில் போய் கொடுத்தா சாவி ஆனில் இருந்தாலும் சரி ஆஃபில் இருந்தாலும் சரி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரிய மாரி ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பேக் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பவர்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது பார்த்தீங்கன்னா பகல் எடுத்துகிட்டு இருக்க இந்த வீடியோ. ஏன்டா பகல் எடுப்பீங்க கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் இருக்குன்னு. இந்த லைட் பார்த்தீங்கன்னா பகல்லையும் யூஸ் பண்ணலாம். பகலில் யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாரி இருக்கும். இந்த லைட் வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சும்மா நார்மலாக இந்த லைட்டோட இமேஜ் தான் போட்டிருப்பாங்க. இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இமேஜை பற்றி நல்லா ஒரு நம்ம கவனத்தை இழுக்கிற மாரி பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனோட ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா டிராகனோட கண்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு மாரி வந்தால் எப்படி இருக்கும் ரெட் கலரில் அந்த மாரி பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னா எனக்கு நிறைய ஃபகலைட் ரொம்பவே பிடிச்சிட்டு சரி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வாங்கியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பகலில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆனால் கேமரா பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு 50% தான் ஒரு அழகை காமிக்குது. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமான கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
ஓகே கைஸ், நைட் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டோட பவர் வந்து செக் பண்ணி பார்க்க வரோம். பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் லைட் மட்டும் எரியுது. அது மட்டும் தான் கொஞ்சம் ஐபீம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஐபீம்னா இந்த ஃபக் லைட்டை பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் தான் பார்த்தீங்கன்னா ஐபீம்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா போடுறப்போ ஒரு குட்டி பிரச்சனை இருக்கும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ லைட்டை போடலாம். எல்லோ லைட்டு பாருங்க, சும்மா வேறு மாரி இருக்குது எல்லோ லைட்டு. அவங்க பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு உள்ள இருக்கும், இப்போ அளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரோடு கிளியராக தெரியும்னு. சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் பார்த்திங்கன்னா போடலாம். ஒயிட் லைட் போடணும் பாருங்க கைஸ், சும்மா வெறித்தரமாக இருக்குது இந்த இடமே. பார்த்திங்கன்னா ஒரு தெரியுது கைஸ், அந்தளவுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் ஐபீம் இது வந்து கொஞ்சம் மேலே தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் தூரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அந்த லைட் மட்டும் இல்லைன்னா அந்த லைட் அந்த இடம் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். ஆனால் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நேரம் தெரியுது. அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். ஒரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் மோடு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா 3 மோடு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்க மோடு இந்த ஒரு மோடு, அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆகி எரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியுது. எல்லோவும் ஒயிட்டும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆகி எரியுது. இந்த மோடு பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா எவனாச்சும் ஐபீம் போட்டோன்னா இதை போட்டுவிட்டா போகிறோம். அவன் ஐபீமே இந்த மாதிரி போட மாட்டான். அந்தமாரி பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்ணோட அழகை பார்க்கலாமா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெட் லைட் இந்த பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு வியூவில்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. இது பார்த்திங்கன்னா சும்மா வேறு மாரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காமிக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஏன்னா கேமரா பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க பார்த்திங்கன்னா மொபைல் கேமரா வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேட் அடிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டை பார்த்திங்கன்னா அந்த கிளியராக பார்த்திங்கன்னா எடுக்க முடியல நைட்டில். பகலில் கூட கொஞ்சம் எடுக்கலாம், ஆனால் நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ ஓடிட்டுருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நேரில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாரி இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு. ஓகே கைஸ், இந்த ரைட்டரோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் 200க்கு வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இதை எப்போவும் பார்த்தீங்கன்னா 300 இருக்குது. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 200 கிடச்சிட்டு. 300 இருந்தாலும் இந்த ரைட்டை பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா 300க்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபை இருக்கும், பைக் ஃபாக் லைட் ரிவ்யூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் போட்டுருக்கோம். ஆனால் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆளுங்க ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 ஃபாக் லைட் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிட்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், பை பாய்.